அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் சாட்டர்டே. நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்றைக்கி நாணயங்களோ பணத்தாள்களோ தபால் தரைகளோ அல்ல. இன்றைக்கி ஒரு மன்னர்களின் முத்திரை பொறிக்கப்பட்ட பத்திரங்கள், பழங்கால பத்திரங்கள், பத்திரமாக வைக்க வேண்டிய பத்திரங்கள். இந்த பத்திரம் தொலைந்து விட்டது என்று நிறைய பேர் புகார். பத்திரம் தொலையாது, வேறு நபரிடம் அது பத்திரமாக இருக்கும் என்பது நான் சொல்லும் உண்மை. தொலையாது, உங்களது உறவினர்கள் வேறு யாரிடமாவது அது பத்திரமாக இருக்கும். இதனுடைய எழுத்துக்கள்லாம் நான் இப்போ வாசிச்சிருவேன், நீங்கள் வாசித்து பழகிக்கோங்க. இதெல்லாம் வீச்செழுத்து, குண்டெழுத்துன்னு சொல்லுவாங்க, வீச்செழுத்துன்னு சொல்லுவாங்க. இது வீச்செழுத்து. விக்டோரியா மகாராணி 8 அணா பத்திரம். 1899 உள்ளது. 100 வருஷத்தை கடந்துருச்சு. இது காப்பி ஸ்டாம்பெலாம் கிடையாது, ஒரிஜினல் பத்திரம். இது 8 அணா பத்திரம், ஒரிஜினல் பத்திரம். இது ஜெராக்ஸு, கலர் ஜெராக்ஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் இந்த A4 பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் பண்ணியிருக்கேன். இது பத்திரமா இருக்குன்னு சொல்லி வெளியில் தனியாக எடுத்து ஆட்டினாலும் உடஞ்சிரும். இது கெமிக்கல் கலந்து பூச்சிகளை அரிக்கா வண்ணம் மன்னர் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பத்திரம். இது அப்படி இருந்தும் இதை பூச்சிகள் அரிச்சிரும். ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னா 100 வருஷத்துலாம் தாண்டினா அப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் பூச்சிகள் அரிச்சிரும். சொத்து, கோர்ட்டு தீர்ப்பு, அடமானம், உயில் எல்லாத்தையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இது ராணி பத்திரம். விக்டோரியா மகாராணி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதில் இது அந்த கம்பெனி, லண்டன் கம்பெனி. லண்டன் கம்பெனியில் உள்ளது. மேலே இந்தியான்னு எழுதியிருக்கும். ராணி படம் போட்டிருக்கும். விக்டோரியா பேரரசினுடைய பத்திரம். இந்த எல்லா பத்திரமே ஈச் 100 ரூபீஸு. இது மாதிரியான உள்ள பத்திரங்கள் வேணுங்கிறவங்க தனியாக என்கிட்ட கேட்டுக்கல, கொஞ்சம் விலை கூட இருக்கும். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 3 அணா, 3 அணாஸ். இது எல்லாமே ஈச் 100 ரூபீஸு. எல்லா மன்னருக்குள்ளதுலேயும் ஒன்று வாங்கி நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம். சீனிவாஸ் ஐயங்கார், கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், தமிழ்நாட்டில் உள்ள பத்திரம். ஆறாம் ஜார்ஜ் மன்னர் 3 அணா, 1942 உள்ளது. 1942 வருஷம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மகாஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அப்போ அது ஒரு மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அவர்கள் சமூகம் கோர்ட் அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. இதில் அப்பா பேர், அவங்க பேர், எல்லார் பேருமே இல்லை இருக்கும். இது 6ஆம் ஜார்ஜ் மன்னருக்குள்ளது. இது 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் 3 அணா பத்திரம், 3 அணாஸ். மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய பத்திரங்கள். இது ஆங்கிலத்தில் அச்சு மூலமாக பொறித்த எழுத்துக்களுடைய 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய 3 அணா. இது 5ஆம் ஜார்ஜ் கையினால் எழுதப்பட்ட 3 அணா. நன்றாய் தெரியும். அது விசாரணை நடக்கு. அதுக்குள்ளே பூரா நல்ல டாட் போட்டு வச்சுருக்காங்க, கீழே அண்டர்லைன். முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்கும். இதிலே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த விவரங்கள் இருக்கும். தீர்ப்பில், கோர்ட்டு தீர்ப்புக்கும் தீர்ப்பையும் இந்த பத்திரத்தில் எழுதுவாங்க. கோர்ட்டு தீர்ப்பையும் கோர்ட்டார்கள் அந்தந்த ஊர்லேயே போய் கூட இருந்து விசாரித்து தீர்ப்பு சொல்லிட்டு வருவாங்க. 5ஆம் ஜார்ஜ் சாட்சி. இது சாட்சியை தான் அப்படி போடுவாங்க. சாட்சி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தமிழ் எழுத்தினோட அழகு அது. எழுத்து வரி வடிவத்தின்
அமைப்புகள், இதுக்கு பேர் எழுத்து அமைதி என்று பெயர். அந்த காலத்தில் இந்த எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது மாதிரி ஒவ்வொரு பத்திரங்கள் வாங்கி இந்தந்த வருஷங்களில் இந்தந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 7 ரூபா பத்திரம், 7 rupees, 1935 உள்ளது. ஜீவனம் அப்படின்னா வசித்து வரக்கூடியவங்க. ஒரிஜினல் பத்திரம் இது, அதில் மாற்று கருத்துக்கெலாம் இடம் கிடையாது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 8 அனாஸ், 8 அணா பத்திரம் இது, 1930 உள்ளது. ஆயிரத்தி 1932 உள்ளது. 12 அனாஸ், 12 அணா பத்திரம். இந்த இடம் வேலாயுதம் பிள்ளை, இது வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு. இது 4 அணா பத்திரம், 1930. இது 5 ரூபா பத்திரம், தளவாய்த்தேவர் மகன். என்ன எழுதியிருக்கு? மேற்படி மணிய என்னமோ எழுதியிருக்கு. பிரமணிய தேவர் குமாரர். அதுக்கு கீழே சிவகுரு தேவர், திருமலை குமாரத்தேவர் குமாரர், அச்சன்புதூர். மன்னர் காலத்தில் உள்ள பத்திரம் இது. எத்தனை பைசா? 5 ரூபா. 5 ரூபாய்க்குலாம் அப்போ பெரிய சொத்து எழுதணும். 6ஆம் ஜார்ஜ் தபால் தலை ஒட்டப்பட்ட பத்திரம், 2 அணா தபால் தலை. இதில் கொஞ்சம் கிளியாமல் இருக்குது. 3 மேலே இருக்கிறது 3 அணா, கீழே இருக்கிறது 2 அணா. இது 50 ரூபா பத்திரம், 5ஆம் ஜார்ஜ் 50 rupees, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 1942 உள்ளது. ஆனால் 42 5ஆம் ஜார்ஜுக்கு கிடையாது, 6ஆம் ஜார்ஜ். இது அதுக்கு முந்தைய அடித்த பத்திரம். ஆனால் 42 தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பத்திரத்தை வாங்கி. ஆனால் இதில் 1934 போட்டிருக்கு கீழே. இது 1941. இது எதிரிகள். இதான் அந்த இப்போது சங்கரன் நயினார் கோவில் தாலுகா, இப்போ சங்கரன் கோவில்னு சொல்லுதோம்ல, அந்த சங்கரன் நயினார் கோவில் தாலுகா, கோவில்பட்டி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட், சரகம், கழுகுமலையில் இருக்கும். இது ஒரு விசாரணை. இது 50 ரூபா பத்திரத்தில் அப்போவே எழுதியிருக்காங்க. விக்டோரியா மகாராணி 2 அனாஸ் பத்திரம், 2 ரூபாயும் 8 அணாவும், 1931 உள்ளது. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் பத்திரம். ஒரு 4 அணா பத்திரம், 5ஆம் ஜார்ஜ். 7வது எட்வர்டு 2 அனாஸ். இது வேணுங்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் வாங்கி உங்கள்கிட்ட கலெக்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு நினைவாக இருக்கட்டும். இனிமேலாம் இதை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியாது, வாங்க முடியாது, தேடி அலைய முடியாது. 2 அணா பத்திரம். இடையிலே ஒரு 70 பைசாவுக்கு ஒரு பத்திரம், 17 நயா பைசா அப்படிங்கிறது, 70 ரூபாய்க்கு 70 பைசாவுக்கு ஒரு பத்திரம். இதில் எழுதியிருக்கு வேறு அந்நியர்கள் யாரும் அப்படின்னு எழுதியிருக்கு. மேல் சொல்ல எல்லா விஷயங்களிலும். இது 7வது எட்வர்டு.
இது 3 அணா 5ஆம் ஜார்ஜு. 8 அணா பத்திரம் 1924 1900 எழுத்துலையும் எழுதியிருக்கா வருங்க. 1921 விட்டுருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கும் 1921 வருஷம் செப்டம்பர் மாதம் 7ன்னு போட்டிருக்கா. அந்தளவுக்கு நுணுக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வாசிச்சிடலாம். இதெல்லாம் ஒரிஜினல் பத்திரம். இன்றைக்கி எதுவும் கலர் சிராக்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. 5ஆம் ஜார்ஜ் 2 அனாஸ். 5ஆம் ஜார்ஜ் 3 அனாஸ். விக்டோரியா மகாராணி 2 அனாஸ். ஈச் 100 rupees தான். 2 அனாஸ் விக்டோரியா பேரரசி. 2 அனாஸ் விக்டோரியா பேரரசி. 3 அனாஸ் விக்டோரியா பேரரசி. இதெல்லாம் ஒரு கலெக்டிங். என்கிட்ட குறைஞ்ச ஒரு 500 பத்திரங்கள் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி தான் முதல்ல இந்த சேனலை நான் வெளி கொண்டு வரேன். இது எல்லாமே பத்திரங்கள். ஆகையால் வேணுங்காங்க ஒன்று வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாழை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு சில விஷயங்கள் மனசு ரொம்பவும் பாதிக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்படக்கூடிய சூழலில் அவர் எடுத்திருக்காரு. அவர் சொல்கிறார், இது நான் என்னுடைய கதை, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அவமானங்கள், என் மனசில் தோன்றியவைகள், என் வாழ்க்கையில் நடந்தவைகளை நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடந்த விஷயங்கள் தான். இப்போ உள்ள இந்த அளவுக்குள்ள அரசு ஊழியர்கள்லாம் அப்போ கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அதுவும் ஆசிரியராக தான் இருப்பாங்க, அல்லது கோர்ட்டில் வேலை வைப்பாங்க, அல்லது காவல்துறையில் இருப்பாங்க. மற்ற இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் அப்போ கிடையாது. வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இபி டிபார்ட்மெண்ட், ஊர்லேயே கரண்ட் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்குலையும் தெரு விளக்குலையும் தான் படிக்கணும். ஆனால் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு, இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, இவ்வளோ வசதி வாய்ப்புகள், இது மாதிரி தொலைபேசி, பைக்கு, காரு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சைக்கிள் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அதனால் அந்த காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செஞ்சாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் என்ன பாதிச்சு அப்படின்னா, அந்த ஒரு சின்ன பையன் அந்த தோப்பில் வாழைத்தோப்பில் நடந்து போய்கிட்டு இருக்க சமயம் ஒரு வாழை கொலையில் தானாகவே பழுத்த பழத்தை எடுத்து உரித்து சாப்பிட்ருவான். அது தோப்பின் உரிமையாளர் அவனை அடி பிச்சு விடுவார். அந்த வாழைக்காவை சுமக்கிறவன் அவன் தான். பசிக்கிற சமயம் 2 பழத்தை பழுக்க போய் சாப்பிட்டான். பழுத்த பழம், தானாகவே பழுத்த பழம். அதுக்கு அவர் அடிச்சு விட்டார். சரி, அவர் அந்த வயலின் உரிமையாளர் அவனை பெற்றவரோ வளர்த்தவரோ பாதுகாத்தவரோ கார்டியனெல்லாம் கிடையாது. வயலின் உரிமையாளர் அடுத்தவன் எடுத்து சாப்பிட்டு அவருக்கு அடிக்கிறது கூட அந்த காலத்துலலாம் உரிமை இருந்திருக்கு. இப்போலாம் அடிக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பிட்டு போ அப்படிம்பாங்க, அல்லது எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி சத்தம் போட்டு போவாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகாரங்கள் இருந்துச்சு. அதனால் சுய அதிகாரங்கள், அரசால் வழங்கப்பட்ட அதிகாரம் கிடையாது, சுய அதிகாரங்கள். அதனால் அவர் அடிச்சு விட்டார். அதை பார்க்கல கொஞ்சம் கண்கள் கலங்கின, உள்ளம் குமுறின, மனசு தடுமாறிச்சு. ஏன்னா நம்மளும் சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்து வந்தாங்க தானே. திடீர்னு யாரும் 40 வயசு 50 வயசுலேருந்து வளர்ந்துட முடியல. எல்லாம் 1 வயசு 2 வயசுலேருந்து வரக்கூடியவங்க தானே. எனது தந்தையார் ஒரு கடை வச்சுருப்பார். அந்த கடைக்கு பேர் என்ன விதமாக வாழைப்பழ கடை. கடைகளில் ஒரு பெரிய அட்டியில் வச்சு மறைச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னால் வாழைத்தார் வரிசைக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க. வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க. காலியாவை உள்ளேருந்து எடுத்து வெளியே தொங்க போடுவாங்க. அப்படி ஒரு வயல்லேருந்து ஒரு 10 கொலை, அதுக்கு பேர் மோரிஸ் அல்லது ரோபஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கொலை கொண்டு கொலைன்னா மரடன்னு நினச்சிடாதீங்க, இது குலை, வாழை கொலை. எங்கள் கடைக்கு உள்ள மறைமுகமாக அதை வச்சுருப்பாங்க, விற்க எடுப்பாங்க வெளியே. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முந்தி உள்ளே போய் ரொம்ப நல்லவன் மாதிரி, நல்லவன் எங்கள் அப்பா விட்டு கடை தானே, நான் உள்ளே போய் ஒரு 3-4 பழத்தை சாப்பிட்ருவேன். அது தானாகவே பழுத்து இருக்கும், சுவையாகவும் இருக்கும். 10 பழம் கூட சாப்பிட்லாம். இப்போ 1 பழம் கூட சாப்பிட முடியாது, எல்லாம் ரசாயனம், விஷம்.
அந்த 3-4 பழம் சாப்பிட்டுட்டு அந்த தொலியை அங்கே போட மாட்டேன், அங்கேருந்து வெளியும் எறிய மாட்டேன், என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவேன் அந்த வாழைப்பழ தொலியை. யாருக்கு பயந்து? என்னை பெற்றவருக்கு பயந்து, வளர்த்தவருக்கு பயந்து, என்னுடைய தந்தையாருக்கு பயந்து அடி பிச்சு போடுவார் அப்படின்ட்டு அந்த 4 பழத்தையும் அந்த தொலியை ட்ரௌசர் பைக்கில் வச்சுட்டு வெளியே இறங்கி போய் எங்கிட்டாவது தூர போட்டுட்டு அப்படி ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவேன். ஐயா என்ன செய்வார், வந்தோடனே ஒரு பெரிய அது கிரிட்டிக்கல் மைண்டாக இல்லை ப்ராக்டிக்கல் மைண்டான்னு தெரியல, வந்தோடனே என்னை ஒரு தேநீர் வாங்கிட்டு வர சொல்லுவார். எப்போ அந்த கடையில் ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பாரு. நான் இறங்கி போய் டீ வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். ஒரு தகப்பன் டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு, மகன் வந்து டீ வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். நான் போய் ஒரு டீ வாங்கிட்டு வருவேன்ல, வர்றதுக்குள்ளே கல்லா, முட்டாய், மற்ற தின்பண்ட பொருட்கள், பின்னால் உள்ள வாழைப்பழ கொலைகள் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிடுவார், எதை சோலையை முடிச்சிருக்கான் அப்படின்னு. நான் காசு எடுத்தால் ஒரு 25 பைசா எடுப்பேன் இப்போ தெரியாமல், பள்ளிக்கூடத்தில் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வேண்டி. உள்ளே போய் பழத்தை கொண்டு போக மாட்டேன், கண்டுபிடிச்சிட்டு வரல, நாளை சாப்பிட்டுட்டு தொழிலை தூர கொண்டு போட்டுருவேன். அவங்க எண்ணி வச்சுருப்பாங்க, இதில் 4 பழம் பழத்து இருந்துச்சு எங்கே அப்படின்னு. கடைக்குள்ளே வரவும் அந்த டீயை கூட சாப்பிட மாட்டார். உள்ளே பாப்பா அப்படிம்பாரு, உள்ளே வந்து என்ன அடி பிச்சிடுவார், முதுகு தொழிலாம் பிஞ்சு போகும். வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஒரு பெற்றவர், என்னை பெற்றவர், வளர்த்தவர், இறுதி கால வரை அவரை நான் தான் கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றி வந்தவன். அந்த அடிலாம் வாங்கினதுனாலே என்னமோ தெரியல, அந்த சீன் பூரா எனக்கு இந்த வாழைங்கிற படத்தை பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சு. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. அவர் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், மனிதன் வாழ்த்துகின்றேன். அது உள்ள கும்பரலை வெளியே கொண்டு வந்த. நான் அப்போ நினச்சேன், வயக்காட்டுக்காரன் அடித்தேன், அது கூட பிரச்சனை இல்லை, என்னை பெற்றவரே போட்டு அடித்தாரன், நான் இதை யார்கிட்டையா போய் சொல்ல அப்படின்னு. அடினா நீங்கள் இப்போ மாதிரி சும்மா உங்கள் விட்டு அடி எங்கள் விட்டு அடிலாம் கிடையாது. உண்மை தழும்புதழும்பாக அவ்வளோ முதுகில் வாரியாக பிச்சு போடுவாங்க. அப்படிலாம் அடி வாங்கிட்டு வந்து தான் இன்றைக்கி நான் நினச்சோம்னா ஒரு நாளைக்கு 100 கொலவோட வாழைப்பழம் சாப்பிடலாம், அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கேன். ஆனால் ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு யோசித்து சாப்பிடுவேன். இறைவனுக்கு நன்றி, என்னை இந்த அளவுக்கு சரி அந்த ஒரு பழம் சாப்பிட்றதுக்காக வேண்டி என்னை உயிரோட வாழ வச்சுருக்கீங்களா, அதனால் உனக்கு ஒரு நன்றி. அந்த வாழையில் உள்ள ஒரு பாட்டு, அந்த பாதவத்திங்கிற ஒரு பாட்டு, பொட்டுத்தாலிங்கிற ஒரு பாட்டு, ஒரு சில சம்பவங்கள் மனதை மிகவும் பாதித்தன. அதை உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. உங்களோடு என்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு சிறிய நட்பாசை, வேறு ஒன்றும் இல்லை. ரைட், அதை தூர விடுவோம், பல செய்ய நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. வேதனைக்கு உரிய வாழ்க்கை, மிகவும் சோகத்துக்கு உரிய ஒரு வாழ்க்கை. தற்போது நிம்மதியாக இருக்கின்றோம், இறைவனுக்கு நன்றி. வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. வலைத்தளத்தின் மூலமாக உங்கள் அனைவரும் இன்று காலை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.